ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கேப்சிகம் வித் பன்னீர் சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்திக்கலாம். ஒரு கேப்சிகம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கிங்க. கேப்சிகமில் வந்துட்டு ஒரு பச்சை வாசம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் என்ன நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது 2 வதங்கின கடைசியில் ஒரு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி அதோடய சேர்த்திக்கிங்க. தக்காளி பழமும் கேப்சிகம் வெங்காயம் நல்லா வதக்கி நல்லா வெந்த கடைசியில் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு காரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறேன். சிக்கன் மசாலா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்திக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கிங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்திட்டு அதில் பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிடலாங்க. நல்லா இது 3மே நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்துட்டு சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்திக்கிங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கேப்சிகமில் போட்டு நம்ம பண்ணுற ரோலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நான் வந்து பன்னீரை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீட்டமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதோடையே போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டால் போதுங்க. ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து இந்த பீஸா டாப்ஸிங்கில் போடும் இல்லைங்களா, அது ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெடியாச்சு ஸ்டஃப்புங்க. இது இப்போ நான் சப்பாத்தி ஒரு பக்கம் சூடான சப்பாத்தி போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் ஒன்று பண்ணணும். அப்படி மாற்றி மாற்றி பண்ணினா மட்டும்தான், ஏன்னா 1 ஹவரில் இது வந்துட்டு ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கட்ட முடியும். ஏன்னா காலையில் கொஞ்சம் எப்போவுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். இப்போ நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துட்டு அதில் வந்து மயோனைஸ் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறேங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மயோனைஸ் சேர்த்தி நம்ம ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் இது பசங்களுக்கு மாத்திரம்தான். இப்போ சப்பாத்தி வந்துட்டு எப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணுறது ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வைக்கலாம். ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க, அதே மாதிரி ஸ்டஃபிங் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வைக்கக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுட்டு க்ளீனாக நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணி ஒன் சைடு வந்துட்டு அதை நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கீழே சிந்தாது எடுத்து சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்படியே ரோல் பண்ணி எல்லாத்தையுமே வச்சுருவேங்க. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.